ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் மேரமாடு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாலி வீலாக். இந்த வீடியோவில் நம்ம பாலியில் எக்ஸ்பென்சஸ்லாம் எப்படி இருக்கும், டான்ஜுங் பெனோ வாட்டர் ஸ்போர்ட்ஸ், நூசா பெனிடா டே ட்ரிப் அண்ட் சம் டின்னர் ஸ்பாட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பாலி வந்தோடனே நம்ம கிட்ட இருக்கிற கரன்சியெல்லாம் ஐடிஆராக கன்வெர்ட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போதே யூஎஸ்டியாக மாற்றி கொண்டு வாங்க. யூஎஸ்டியாக மாற்றினா தான் நம்ம எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்டு ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக பண்ணிடாதீங்க, ஏன்னா அங்கே நிறையா டேக்ஸ் பிடிப்பாங்க. அதுவே நீங்கள் வெளியே வந்துட்டு எந்த மணி எக்ஸ்சேஞ்சில் வேணால் மாற்றிக்கோங்க, உங்களுக்கு அதை விட பெட்டரான ரேட்டில் தருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் பாலியில் இருக்கிற டினாமினேஷன்ஸ். ஸோ இங்கே ஹையஸ்ட்டாக 1 lakh நோட் இருக்குது, அதே மாதிரி லோயஸ்ட் 1000 இருக்குது. அது இப்போ என்கிட்ட இல்லை. அது போக 2000, 5000, 20,000, 50,000, 1 lakh வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ ஒரு நாளைக்கு நாங்கள் 4 பேர் லஞ்ச் சாப்பிட்டோம். அதுவே 3,50,000 பில் கொடுத்தாங்க. அதை பார்க்கும்போது கொஞ்சம் பகீர்னு தான் இருந்துச்சு. பட் நீங்கள் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1800 அந்த ரேஞ்சில் தான் வரும். ஸோ இங்கே நம்மளால் டக்குன்னு கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்ம செலவு பண்ணுறது ஏதோ லேக்ஸ் கணக்கில் பண்ணுற மாதிரி இருக்கப்ப நம்ம ஒரு பெரிய பணக்கார மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஸோ இதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல, 1000 ரூபாய் நோட்டு. இது டிரைவர்கிட்டேருந்து உங்களுக்காக எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரூபா நோட்டில் நிறையா தலைவர்களோட படம் இருக்குது. ஒவ்வொரு டினாமினேஷன்லேயும் ஒவ்வொரு தலைவர்களோட படம் இருக்குது. அதே மாதிரி ஒரு பக்கம் அவங்களோட கல்ச்சரை எடுத்துரைக்கிற மாதிரி பழங்குடியினர்கள், அப்புறம் அவங்களோட டான்ஸு, அவங்களோட விவசாயங்களை குறிக்கிற மாதிரி சில சிம்பிள்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் அவங்களோட தலைவர்களோட சிம்பிள்ஸ் இருக்குது. அடுத்து நம்ம பாலியிலே வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் ஃபேமஸான டான்ஜுங் பெனாவா அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். வாங்க போகலாம். இந்த டான்ஜுங் பெனாவாவில் ஏகப்பட்ட வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் ஏஜென்சிஸ் இருக்குது. நாங்கள் இருக்கிற இடம் பாலி டால்ஃபின் அப்படிங்கிற ஏஜென்சி. இங்கே ஏகப்பட்ட வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. லைக் பேராசைலிங், பனானா போட், ஜெட்ஸ்கி, ஃப்ளை ஃபிஷ், கிளாஸ் பாட்டம், டர்ட்டில் ஐலாண்ட் டூர், அப்புறம் ஸ்னார்க்லிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே தனித்தனியாகவும் இருக்கும், பேக்கேஜாகவும் இருக்கும். பேக்கேஜ்னு உங்களை ஸ்கேம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப விருப்பமான 1 இல்லாட்டி 2 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. தேவையில்லாமல் அந்த ஸ்கேமில் மாட்டிக்காது. ஸோ இங்கே தெரியுது பாருங்கள், இதெல்லாம் தான் ஸ்பீட் போட்ஸ். இந்த ஸ்பீட் போட்ஸ் மூலியமாக நம்மளை அந்த டர்ட்டில் ஐலாண்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்பீட் போட் மூலியமாக உள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டர்ட்டில் ஐலாண்டுக்கு போகிறோம். அங்கே ஆமைகள், சில அரிய வகை உயிரினங்கள்லாம் இருக்கான். அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணுறது, அது கூட விளையாடுறது, ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணலாம். வாங்க போய் என்ஜாய் பண்ணுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா டர்ட்டில் ஐலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டுவாங்க. இங்கே ஃபிஷ் எல்லாம் டைரெக்டாக சீல இருக்கும் போதே பார்க்கலாம், டால்ஃபின்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்மளை இந்த கிளாஸ் பாட்டம் போட்டில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கண்ணாடி வழியாகவும் நம்ம கீழே இருக்க மீன்கள்லாம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. பட்டு இதுவும் ஒரு ஸ்கேம் தான் ஆக்சுவலாக. அவங்களுக்கே தெரியும் இந்த நேரத்தில் வருமா வராதான்னு. ஸோ இங்கே ப்ரெட்டெலாம் போடுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே ஏற்கனவே தெரியும் இந்த டைமுக்கு வராதுன்னு. பட் சும்மா நம்மளை கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க. இப்போ நம்ம டர்ட்டில் ஐலாண்ட் நோக்கி வேகமாக போயிட்டுருக்கோம்.
இங்கே 3 போட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ரேஸ் நடந்துகிட்ருக்கு. அப்புறம் மக்களே, இந்த இந்த வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் இருக்குது. நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி மீன் இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும், இருந்தாலும் நம்மளை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அதில் ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் தனித்தனியாக சார்ஜ் பண்ணுறேன்ட்டு அதில் ஒரு ஸ்கேம் பண்ணுவாங்க. பேக்கேஜ் போடுறேன்னு ஸ்கேம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் இங்கே ரொம்ப டைம் ஆகும். ஸோ ரொம்ப டைம் இங்கே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் 1 or 2 ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி போயிட்டு நீங்கள் அடுத்த பிளேஸ் பார்க்க போயிருங்க. இதான் அந்த டர்ட்டில் ஐலாண்ட். நம்மளை இந்த மாதிரி ஒரு கைடு வந்து வெல்கம் பண்ணி உள்ளே எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சில அரிய வகை ஆமைகள் எல்லாத்தையும் வந்து அவங்களே பராமரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து அந்த முட்டைகள்லாம் உள்ளே வச்சு எந்த டேட்டில் வச்சுருக்கோம், அது என்ன வகையான ஆமை அப்படிங்கிறதுலாம் எழுதி ஒவ்வொரு டப்பாக்குள்ளேயும் வச்சுருக்காங்க. அதை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு எழுதி வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து எடுத்து கொண்டு போய் கடலில் விட்டுருவாங்க. அது இவங்களே வளர்க்குறதுனாலும் வளர்ப்பாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. அந்த பக்கெட்டில் இருந்த முட்டைகள்லாம் வந்து குஞ்சு பொரிச்சோன்னே அந்த பக்கெட்டில் இருந்து இந்த சின்ன தொட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இங்கே பாருங்களேன், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆமை குஞ்சுங்கள்லாம். ஸோ இது கொஞ்சம் வளர்ந்தோடனே சில இதை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு சில இதை கொண்டு கடலில் விட்டுருவாங்க. இங்கே பாருங்கள், இந்த தொட்டியில் இருக்கிற இந்த 2 ஆமைங்க தான் பேரண்ட்ஸ். ஸோ இது வந்து 15 years ஓல்டா இந்த ரெண்டும். இந்த ஆமை மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் கடலில் விட்டுருவாங்களாம். இங்கே ஆமை மட்டும் இல்லாமல் வேறு சில அனிமல்ஸும் இருக்குது. வாங்க போய் பார்ப்போம். இங்கே பாருங்க, ஒரு மலைப்பாம்பு இருக்கு. இங்கே ஒரு அரிய வகையான ஒரு காக்கா ஒன்று இருக்கு. அது போக ஒரு பேட் ஒன்று இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கான் பாருங்க என் தலைவன். இவன் பார்த்தீங்கன்னா இவன் என்ன தெரியுமா பண்ணுவான், இவனுக்கு வந்து காஃபி கொட்டைகள்லாம் சாப்பிட கொடுப்பாங்க. அந்த காஃபி கொட்டையை சாப்பிட்டுட்டு நல்லா டைஜஸ்ட் பண்ணி தலைவர் வெளியேற்றுவார். அந்த வெளியேற்றின கொட்டையை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி அதில் ஒரு காஃபி தயாரிப்பாங்க. அதுக்கு பேர் வந்து லுவாக் காஃபி. அந்த காஃபி தான் உலகத்திலேயே காஸ்ட்லியஸ்ட் காஃபி. நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இந்த இடத்துலேருந்து கிளம்புறோம். இவங்க பண்ண ஸ்கேம்னால எங்களுக்கு நல்லா லேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி இருந்த மற்ற பிளான்லாம் கேன்சல் ஆகி இப்போ நாங்கள் நேராக டின்னருக்கு போகிறோம். ஓகே, நம்ம இப்போது கேண்டில் லைட் டின்னருக்காக இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் இருக்கிற இடம் ஜிம்பாரன் பீச். இந்த ஜிம்பாரன் பீச்சில் ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி கேண்டில் லைட் டின்னர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நான் இந்த பிளேஸோட லொக்கேஷனை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அருமையான கேண்டில் லைட் டின்னரை ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம டே 2 இன் பாலி. நம்ம நூசா பெனிடா ஐலாண்டுக்கு போக போகிறோம். அதுக்காக நான் வந்திருக்கிற இடம் தான் இந்த சனூர் ஹார்பர். ஸோ நம்ம ஊரில் நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே வந்து போட் ட்ராவல்காகவே இங்கே ஒரு பெரிய போட் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், டிஸ்பிளேலாம் போட்டிருக்கு. எத்தனை மணிக்கு எந்த போட்டு எந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்புங்கிற மாதிரிலாம் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ராவலர்ஸ்லாம் அவங்கவுங்க போட்ஸ் தேடி போயிட்டுருக்காங்க. நம்ம எடுத்திருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா அந்த டிக்கெட்டில் போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட போட் நேம் வந்து ப்ளூ ஹார்பர். ஸோ இந்த ப்ளூ ஹார்பர் போட்டை தேடி நான் போயிட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த போட்டோட பேர் சஞ்சயா. இதெல்லாம் ஏறிட்டு இருக்காங்க. நம்ம போட் எங்கே இருக்குது? நம்மளதான் கடைசி போட்டு. இதுதான் நம்மளோட ப்ளூ ஹார்பர். ஸோ உள்ளே பார்த்தா நம்ம ஊர் லோக்கல் பஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு 45 minutes போட் ட்ராவலுக்கு அப்புறம் நம்ம நூசா பெனிடாவை ரீச் பண்ணிட்டோம்.
இங்கே நம்ம ஹார்பர்லேருந்து வெளியே போகும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம நேம் வச்சுட்டு ஒரு டிரைவர் நிற்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அவரை போய் மீட் பண்ண போகிறோம். அவர் தான் நமக்கு இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம கூட இருந்து நூசா பெனிடாவை சுற்றி காமிக்க போகிறாரு. இந்த நூசா பெனிடா ஃபுல்லாகவுமே ஒரு வில்லேஜ்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் உள்ள பீச்சஸ், அந்த ஐலாண்டோட வியூ, இது எல்லாம் தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஓகே, இதுதாங்க பாலிக்கு நான் வந்ததுக்கான முக்கியமான ரீசன். இந்த பீச் தான். இந்த பீச்சோட பேர் வந்து கெலிங் கிங் பீச். இந்த பீச் தான் வந்து இந்த லேண்ட்ஸ்கேப், இங்கே இருக்கிற வியூ, இது எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. இங்கே பாருங்களேன், இது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இது இங்கே கிடைக்கிற இளநீ, நம்ம ஊரில் நம்ம ஒரு 50 ரூபாய்க்கு வாங்குற இளநியை விட இது 3 மடங்கு பெருசாக இருக்குங்க. ஸோ இது வந்து இங்கே ரேட் வந்து 15,000 சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டோன்னே எனக்கும் ஷாக்காக தான் இருந்துச்சு. அப்புறம் கன்வெர்ட் பண்ணி பார்த்தா நம்ம ஊர் ரேட்டுக்கு 80 ரூபா வருது. அடுத்து நம்ம வந்திருக்கிற ஸ்பாட் வந்து கிறிஸ்டல் பே பீச். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு பீச் ஸ்பாட்டு. இங்கே வந்தால் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் குளித்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம நூசா பெனிடாலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டோம். நைட்டு டின்னருக்காக இந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம், கணேஷ் கஃபே. இந்த இடம் வந்து சீ ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப ஃபேமஸான இடம்னு சொன்னாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே நுழைஞ்சதுமே கூட்டமாக உட்காந்து பீச்சில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நமக்கு ஒரு சேர் பிடிச்சி உட்காந்துக்கலாம். ஸோ இங்கே மியூசிக்கும் ப்ளே பண்ணுறாங்க. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணால் ரொம்ப ஃபேமஸ் சாங்காக இருந்தால் ப்ளே பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் ஒன்று இங்கே நடக்குது. அதுக்கான ஒரு ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு சாப்பிடலாம். ஓகே, பாய். நம்ம பார்ட் 2 வீடியோவில் இன்னும் கொஞ்சம் நிறையா இடத்த சுற்றி பார்க்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் கதிரவன்.